ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா முட்டம் லைட் ஹவுஸ் மியூசியத்துக்கு தான் போய் விசிட் பண்ண வந்திருக்கோம். இந்த லைட் ஹவுஸ் மியூசியத்தில் உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அழகாக காமிச்சு கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம உள்ளே வந்தோடனே முதல்ல தெரியக்கூடியது அலெக்சாண்டிரியா மியூசியம். இது கிமு 247லேருந்து 280 கட்டப்பட்டது. இதுதான் பழமையான லைட் ஹவுஸ். பழைய உலக அதிசயத்தில் ஒன்றா இருந்தது. இதோட மாதிரி இது போன்ற பல லைட் ஹவுஸ் மாதிரிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல யூஸ் பண்ண லைட் ஹவுஸில் இருந்த அந்த லைட்டுகளை எல்லாமே இங்கே காமிச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த லைட்டோட டீட்டெயில்ஸும் பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அது எப்போ பயன்படுத்தினது அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம முட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸ் எப்படி கட்டினாங்க, அதை பற்றின டீட்டெயில், அதுக்குள்ளே என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே அங்கேருந்து நம்ம கடந்து போனோம்னா அங்கே நிறைய கப்பல்கள் மாதிரிகள் வச்சுருந்தாங்க. இங்கே இது பார்த்திங்கன்னா இண்டோ கப்பல், அப்புறம் ஐஎன்எஸ் கப்பல்கள், அந்த மாதிரிகள் அவ்வளவுமே உங்களுக்கு அழகாக சுற்றி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிகள் அக்குரேட்டாக அந்த கப்பல்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே செஞ்சுருந்தாங்க. இதில் பல நீர்மூழ்கி கப்பல்கள், அப்புறம் கடற்படைகள் பயன்படுத்தின நிறைய கப்பல்களோட மாதிரிகள் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பார்க்குறதுக்காக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்பவும் எக்ஸைட் ஆவீங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கப்பல்களோட மாதிரிகள் பார்த்துருக்க மாட்டோம். எல்லாமே உங்களுக்கு ஜெய்ஜாண்டிக்கான சைஸில் செஞ்சு வச்சுருப்பாங்க. இது இந்த காலத்து கப்பல்கள் மட்டும் இல்லை, இது கூடவே அந்த காலத்தில் நம்ம டைட்டானிக்காக இருக்கட்டும், கடலுக்குள்ளே மூழ்கின டைட்டானிக் அந்த கப்பலோட மாதிரி, அதே போல் நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படங்களில் பார்த்து வந்த பல மாதிரியான கப்பல்கள், அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மரத்தாலேயே செஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் பயன்படுத்திய கப்பல்களில் இருந்து அதே மாதிரி எக்கச்சக்கமான கப்பல்கள், ஸ்பீட் போட்டு, அப்புறம் ஹெலிகாப்டர்ஸ், ஃப்ளைட்ஸு, இந்த மாதிரி நிறைய மாதிரிகள், கடல் படை யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மாதிரிகள் உங்களுக்கு இங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அழகாகவும் ஒரு ரியலான ஒரு இது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறது டைட்டானிக் கப்பல். நீங்கள் டைட்டானிக் கப்பல் நம்ம படத்தில் பார்த்துருப்போம், அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த கப்பலை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது மரத்தாலேயே செஞ்சு வச்ச முன்னாடி காலங்களில் பயன்படுத்தப்பட்ட கப்பல் மாதிரிகள், அதாவது காற்றோட விசையை பயன்படுத்தி போகக்கூடிய கப்பல் மாதிரிகள். இந்த கப்பல்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், நேரில் பார்த்துருக்க நமக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லையா? அந்த மாதிரி இது இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதுவும் பெரிய பெரிய சைஸில் இருக்கும். ஒரு கப்பலை நீங்கள் ஃப்ரெண்டில் ரியலாக பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மைன்யூட்டாக ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை இங்கே பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க நேரத்தில் நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பலோட கேப்டன் நின்று ஓட்டக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தா கடலோட எப்படி தெரியும், அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு சுற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அதே மாதிரியான அமைப்பை அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் எப்படி தெரியும், அந்த லைட் ஹவுஸ்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷினரிஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும், இந்த மாதிரியாக அந்த இடத்த அழகாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல நின்னீங்கன்னா ஒரு கப்பலுக்குள்ளே நின்று ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். கப்பல்களுக்குள்ளே மற்றும் வெளியே என்ன எப்படி தெரியும் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது லைட் ஹவுஸில் எந்தெந்த மாதிரியான விளக்குகள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான்
இதில் நிறைய விதமான விளக்குகள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த விளக்குகளும் அதை சுற்றி யூஸ் பண்ண லென்ஸ்கள் மற்றும் அந்த விளக்கு எப்படி எரியும், அந்த ஃப்ளாஷ் எப்படி இருக்கும், அதோட பவர் எவ்வளவு, அது எத்தனை ஒரு நாளுக்கு ஒருக்க மாற்றுவாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்கள் ஃபுல்லாகவே அங்கே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பல்புலேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பல்புகள் எப்படி செயல்படுது, இதோட வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு லைட் ஹவுஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மியூசியத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மியூசியத்தை விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் 20 ரூபா செலவு பண்ணால் போதும் ஒரு ஆளுக்கு. நீங்கள் இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த மியூசியம் ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த 20 ரூபாவில். அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பழைய காலத்தில் விளக்கு, அதாவது நம்ம மேண்டில் யூஸ் பண்ணி எரியக்கூடிய விளக்கு மாதிரியான அமைப்புகள் இங்கே காமிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த விளக்குகள் மூலமாக, அதாவது பண்டைய காலத்தில் லைட்டு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி விளக்குகள் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த விளக்குகள் தான் இங்கே அதோட மாதிரிகள் வச்சுருக்காங்க. இந்த விளக்குகள் மூலமாக தான் அந்த காலத்தில் லைட் ஹவுஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விளக்கோட அப்போ இந்த விளக்குகள் எந்த அளவுக்கு பிரகாசமாக எரியும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சாலே தெரியும். இதை லென்ஸ் மூலமாக அவ்வளோ பிரகாசமாக காமிச்சு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இங்கே நீங்கள் இந்த விளக்குகளை பார்க்கலாம். இதே மாதிரி இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். பண்டைய காலத்தில் பயன்படுத்தின ஒரு லைட் ஹவுஸ் உள்பக்க மாதிரி, அதை அப்படியே ஒரு பழைய லைட் ஹவுஸ்லேருந்து எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ்க்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியே இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே ஒரு விளக்கு, அந்த லைட் ஹவுஸ் எப்படியாக பயன்படுத்தப்படுது, அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் இருக்கு இல்லையா, இது மூலமாக கேஸ் மூலமாக எரியக்கூடிய மாதிரி தான் இது. இதோட மோட்ரு ப்ரிப்பலர் சைடு, அதாவது மோட்ரு எப்படி இயங்கும் அப்படிங்கிறத அந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் வச்சு இந்த லைட் ஹவுஸ் எப்படி சுற்றி வரும் அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இதை எந்த மாதிரி அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க, இது என்ன அப்படிங்கிறது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ், அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி, எப்படி அந்த சிக்னல்ஸை வந்து அவங்க பார்ப்பாங்க, டே டைம் எப்படி பார்ப்பாங்க, நைட் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டான சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி தான் கப்பலில் போகக்கூடியவங்க ஒரு லைட் ஹவுஸில் எந்த மாதிரியான சிக்னல்ஸ்லாம் கொடுப்பாங்க, அது எந்த இடத்துல இருக்குது, எந்த லைட் ஹவுஸ் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மேனுவல் சிக்னல்ஸை எப்படி காமிப்பாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லை, காற்று வேகமாக வந்துச்சுன்னா அதோட அளவு அளக்கக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி தான் இது. இது பார்த்திங்கன்னா அந்த இதை அப்படியே இருக்கும். அப்படியே நம்ம அந்த மேலே போய் அந்த லைட் ஹவுஸ் கூட உள்ளே எப்படி இருக்குது, உள்ளே அந்த விளக்கு எப்படி அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்க்குற இந்த விளக்கு பார்த்திங்கன்னா முக்கோண ஷேப்பில் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய கண்ணாடிகள், இதோட வெயிட்டு கிட்டத்தட்ட 1 டன் மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கண்ணாடியே நல்ல வெயிட் வரும். இது அவ்வளவுமே உங்களுக்கு ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு இது கண்ணாடிகளும் அழகாகவே அதில் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம பார்க்குறதுக்கு ஒரு லைட் ஹவுஸ்க்குள்ளே எப்படி இருக்கும், அந்த லைட்டெல்லாம் கண்ணாடிகள்லாம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப பெரிய கண்ணாடிகளாகவும் ஒரு அது நல்ல வெயிட் உள்ளதாகவும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கண்ணாடிகளோட திக்னஸும் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகுங்க, அந்தளவுக்கு இருக்குது. அப்படியே அங்கேருந்து இறங்கி வந்துட்டோன்னா பல விளக்கு மாதிரிகள் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய விளக்குகள் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக பயன்படுத்தினாங்க, எப்போ பயன்படுத்தினாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில் அதில் எழுதியிருக்கும். அது எல்லாமே நம்ம அப்படியே பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல்
அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க பயன்படுத்தின டூல்ஸு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இது எந்த மாதிரி பயன்படுத்தணும், எந்த டைமில் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ். இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த லைட் ஹவுஸ் அமைக்க எப்படி அவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி இந்த முட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த லைட் ஹவுஸோட வரலாறு, அப்புறம் கடலோட பாதைகள், கடற்கரையில் கப்பல்கள் எப்படி போகும் அப்படிங்கிற பாதைகள், மற்றும் இந்த இந்தியன் நேவி பயன்படுத்தின கப்பல்கள் போன்ற நிறைய விஷயங்கள் இங்கே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எவ்வளவு லைட் ஹவுஸ் இருக்குது, அது எங்கெங்கே இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முழுக்க இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த விளக்கங்கள் எந்த டைமில் நிறுவனாங்க, அந்த விளக்கு இப்போ பயன்பாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஒரு அறிவியல் சார்ந்தோ படிப்பு சார்ந்து ஏதாவது லைட் ஹவுஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்தால் அவங்களுக்கு லைட் ஹவுஸ் பற்றின முழு நாலேஜும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு கடற்கரையில் இருக்கக்கூடிய லைட்டு ஹவுஸ் எதெல்லாம் அப்படிங்கிறது இங்கே பார்த்தா தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த 2 லைட் ஹவுஸில் முக்கியமானது இந்த முட்டம் லைட் ஹவுஸ். இதே மாதிரி கன்னியாகுமரி அப்படிங்கிற இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அதுவுமே இதே மாதிரி ஒரு முக்கியமான இடம். முடிஞ்சால் நாங்கள் அந்த இடத்துலையும் போய் உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கோம். ஓகே மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.